பார்சலுக்கு கேரி பேக் இல்லையா? இனிமே சத்தியமா ரோஸ்மில் கடைக்கே போக மாட்டேன். கமலஹாசன் மாதிரி வெளியே ஆரம்பிச்சு. சரியான வெயில். என்ன படிக்கிற? ரோஸ் மில்க். எனக்கு கொஞ்சம் கொடுமா. சரியான தந்தம். ஆமாம், கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சோன்னு குடு. முடிஞ்சுனா மொத்தமா குடிச்சு கொடுக்குற. சும்மா இந்த சிங்கட்டி சீட்டிட்டு ஆயிசா. இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபீல் பண்ணு. A few moments later. நம்ம எங்க போறோம் அப்படின்னா ரோஸ்மில் பிளாசா ஷாப் போறோம். அங்க போய் அதுல உள்ள மொத்த ஐட்டம்ஸையும் ஆர்டர் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம ஆயிஷா வந்து பேசப்போம். ஒரே ஒரு ரோஸ்மில் எதுக்கு தர மாட்டேன் எவ்வளவு சீனா போட்டாங்க. இன்னைக்கு அவங்களை உட்கார வச்சு நம்ம மொத்தத்தையும் குடிப்போம். போலாமா? ரோஸ்மில்க் வாங்குறதுக்கே நம்ம 3 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியதா இருக்கு. ரோஸ்மில்க் ராஜா தான் ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ரோஸ்மில்க்கு நம்ம லோக்கல் கடையில வாங்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது எனக்கு தெரியல. ஃபுல்லா இது பண்ண முடியுமா என்னன்னு. இங்க எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. எவ்வளவு மென்கால எவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு. பால் வேற வயிறு டம்மு நாக்குன்னு சொல்லுவாங்க. பாப்போம். சரி, எங்க ஊர்ல எல்லாம் 3 கிலோமீட்டர் 3 நிமிஷத்துல போயிருவாங்க. நானு சென்னை முடியல. சோ இதுதான் அந்த கடை. தெரியுதா தெரியல, நான் காட்டுறேன். சோ நம்மளோட ரோஸ்மில்க் ராஜா சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவல். இதுல வந்து ஸ்பெஷல் மிஸ்டேக் ஐட்டம்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் ப்ரீமியம் மிஸ்டேக். பட் இதுல ஃப்ரூட் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரூட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வேணாம். இந்த கடையில இருக்க அந்த மெனுவோட ஃபுல் ஐட்டம்ஸுமே மெனுல இருக்கு. ஃபுல் ஐட்டம்ஸுமே தேவைப்படும். நம்ம எழுதிக்கிட்டு சொல்லிட்டாங்க, ஒவ்வொன்றா சொல்ல முடியல. அப்புறம் நான் அப்படியே ஒண்ணுன்னா சொல்றேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி எப்படி மேக் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு எத்தனாலையும் நம்ம ரோஸ் மில்க் போடலாம். ஒரு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்சல் காட் ரெடி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வெனிலா ரெடி. அண்ட் தென் சாக்லேட். சாக்லேட்டுக்கு சிரப் யூஸ் பண்றீங்க, லைக் ஹெர்ஷீஸ் சிரப். இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் பிஸ்தா. ஏன்னா சரக்கு பாத்தீங்கன்னா இருக்குது. நான் ஒரு ஆளே மாத்தி மாத்தி செஞ்சு எடுக்க ரொம்ப கஷ்டமா இருங்க. நெக்ஸ்ட் பாதாம் பட்டு போடுற அவங்களுக்கு கை விழுந்தோ இல்லையோ கன்ஃபார்மா எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப கை விழுகுதுங்க. பார்த்து ஏதாவது பண்ணி நினைக்கிறேன். பாதாம் கேசர் பாதாம் கருத்து பட்டர்ஸ்காட்ச் பாதாம் ரோஸ் மில்க். இதெல்லாம் எல்லாரோட ஃபேவரட்டா இருக்கும். எங்களோட ஃபேவரட்டா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. பட்டர்ஸ்காட்ச்னா ஐஸ்கிரீம் போட மாட்டீங்களா? இது எசன்ஸ் தானா? ஐஸ்கிரீமா போடுவீங்களா இல்ல எசன்ஸ் தான் போடுவீங்களா? பிளாக் கரண்ட் சாக்லேட் போடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க. இதுதான் அந்த பிளாக் கரண்டோட எதுவும் பேர் இல்லை, ஒண்ணும் இல்லை. வீட்லயே போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பேர வாங்க. ஐஸ்கிரீம் வந்து பார்சல் இல்லையாங்க. ஒன்லி டைனிங் மட்டும் தாங்க ஐஸ்கிரீம். குடிக்கிறதுல ஸ்மெல் வருமா? பபுள் ஸ்மெல் வரும். பபுள் கம்மா முட்டை வருமா? ரெடி. ஃபுல்லா சூப்பரா போட்டீங்க. டயர்டாகாம போட்டிருக்கீங்க. மெயின் மேட்டருக்கு போயிடும். பில்லு பே பண்றது இப்பதான். பார்சலுக்கு கேரி பேக் இல்லையா? பேன் பண்ணிட்டாங்களா? நம்ம புரியே ஃபுல்லா தூக்கி வெளியில போச்சு. கார் கவர் எப்படி திறந்துச்சு, கார் டோர் எப்படி திறக்க போறதுன்னு தெரியல. ஏதாவது திறக்க ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். வந்துடுறேன். ஒரு வழியா வாங்கியாச்சு. மொத்த ஜூஸும் வாங்கி போட்டாச்சு. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எஃபர்ட் போட்டு ஜூஸ் எடுத்து ஆயிச்சா வெறுப்பேற்றுறது இந்த எஃபர்ட் ஓகே, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒய்ஃப் பேசுறதுல ஒரு தனி சுகம் உண்டல்லவா? பார்ப்போம் அவங்க ரியாக்ஷன். ஆக்சுவலா உங்களால பார்க்க முடியாது, நான் சொல்றேன் எவ்வளவு விருப்பாங்க அப்படிங்கிறது. போயிட்டு வீட்டுல கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ரோஸ் மில்க் ராஜாவோட ஸ்பெஷலே ரோஸ் மில்க் தான். ரோஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆக்சுவலா இப்பதாங்க மதியான சாப்பாடு சாப்பிட்டேன். உங்களுக்காக தான் அதோட சேர்த்து குடிக்கிறேன் நானு. யம்மி நைஸ்ங்க. வயிறு எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். இந்த ரோஸ் மில்க். ஸோ அதுக்கப்புறம் இந்த பூஸ்ட் மிஷின் திறக்கும் போதே பூஸ்ட் ஸ்மெல் இந்த கும்மின் கொடுக்குது. ஆனா பூஸ்ட் நீ போடுற டீயே மனசு குடிக்க முடியல. இந்த பூஸ்ட் மில்க் ஷேக் போடு. என்ன ஃபிளேவர்னே தெரியலங்க. பிஸ்தா இல்லையோ? பட்டர் ஸ்காட்சா? இது வெண்ணிலா.
பெஸ்ட் பிளேவர், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது பாதாம் மில்க், பிஸ்தா, அது ஈஸியா எல்லாரும் சொல்லிடலாம். கிரீன் கலரு, ஹெவி ஸ்மெல்லுங்க. ஆனா எல்லாமே எசன்ஸ் தான். லைக் அவங்க பவுடர் கூட கலக்கல பாருங்களேன். நான் கூட பவுடர், பாதாம் பவுடரு அந்த மாதிரி ஏதாவது கலப்பாங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் மிக்ஸ் ஆகி உடச்சு போடுறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோல. உடச்சு போடுறாங்க, அந்த எசன்ஸ் ஊத்துறாங்க, சுகரை போட்டு ஒரு ரெடி, தட்ஸ் இட். ஆனா ரேட் வைஸ் சீப். பிஸ்கெட்டை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல்லா ஓரியோ வச்சு வச்சிருக்காங்க. கிட்கேட் செக் இல்ல அவங்கள்ட்ட ஆக்சுவலா. ஏன் ஓரியோ வச்சிருக்காங்க கிட்கேட் இல்ல அப்படின்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் எப்படி குடிக்கிறீங்கன்னு தெரியல. மனுஷன் குடிப்பாங்க இதெல்லாம். ரொம்ப ஹெவியா இருக்கு. பிளாக் கரண்ட். இது சாக்லேட். பபிள் கம்மா, இதுதான் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இது உள்ள எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிருப்பேன். பபிள் கம் அவ்வளவு கடிச்சிட்டேன். அப்படின்னா துப்புனது ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வருது. போட்டு பாரு தெரியல. பபிள் கம், ரோஸ் மில்க், பூஸ்ட், பட்டர்ஸ்காட்ச், வெனிலா, பாதாம் கீர், பிஸ்தா, then this is Oreo, black currant and finally chocolate. இதான் நம்ம வாங்குனது. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். You want juice? You are watching me for long time. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க. கம் say hi. Hi சொல்லு. Hi. என்ன ஜூஸ் வேணும் உங்களுக்கு? This is chocolate shake. You want try this? நல்லா இருக்கா? இது எப்படி ஒன்னொன்னா குடிச்சு சப்ஸ்கிரைபர் கரெக்டா போர் அடிக்கும். டிஃபரெண்டா ஏதாவது பண்ணுவோமா? ஜூஸ் சேலஞ்ச் வச்சுக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் பாட்டம்ஸ் படிக்கிறா அப்படிங்கறத பார்ப்போம். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. இதுல நம்ம அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான ஜூஸை ஊத்திடலாம். எல்லாத்தையும் கலந்துட்டேன். இது என்ன கலர்னே தெரியல. கன்றாவே ஏதோ ஒரு கலர் வந்திருக்கு. உனக்கு எந்த ஜூஸ் வேணும் நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் தர மாட்டீங்க எனக்கு. நாங்க இந்த பெரிய மனசு பண்ணி தான் தருவோம். பிளாக் கரண்ட் வேணுமா? இங்கிலீஷ் வேற. இதுல நாங்க பூஸ்ட் எடுத்துறோம். ரெண்டுமே 6 இருக்கு. நீங்க பாத்துங்க, நீங்க ஏமாத்துறேன்னு சொல்லுவாங்க. கடைசியா ரெண்டுமே 6 தான் இருக்கு. இது யாரு ஃபர்ஸ்ட் பாட்டம்ஸ் படிக்கிறாங்களோ அவங்க வெண்ணு. தோத்தவங்க இதுல பாதி காலி பண்ணிடணும். சரியா? 3 2 என்ன ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போன் ஆடுறேன். 3 2 1 கோ. எப்படி ரொம்ப ஸ்லோவா குடிச்சிட்டோமோ? உனக்கு என்னமோ நினைச்சேன். கல்பாடிச்சு கீழே விட்டுட்டியா? குடிச்சுட்டா இவ்வளவு விட்ட வச்சிருக்கீங்க தெரியாம போயிடுச்சா? காலி குடிக்கிறேன். என்ன பண்றது? ஏலக்காய் ஸ்மெல் தான் ரொம்ப கேவலமா வரும். டானிக் மாதிரி மூக்க பிடிச்சிட்டு குடிச்சிட்டேன். வச்சுங்க. மெயினா இதுல இந்த பிஸ்தா ஸ்மெல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. பிஸ்தாவும் பபிள்காமா இது கண்டிப்பா உனக்கு தான் அடிச்சு சொல்றேன். இந்த வாட்டி கன்ஃபார்ம் நான் ஜெயிப்பேன். இது உங்களுக்கு தான் எழுதி இருக்கு பாருங்க. ஆயிஷா எழுதி இருக்கு பாருங்க நேம். சரியா? என்ன ஃபிளேவர் உங்களுக்கு வேணும்? நான் பட்டர்ஸ்காட்ச் எடுத்துக்கிறேன். 1 2 3. யாருக்கிட்ட வந்து வச்சிருக்காங்க மக்களையா? பாத்துக்கோங்க. ஐயோ காட்ட முடியாத நிலைமையில இருக்கணும். சரி நானாவது பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்ல. வாழ்க்கைக்கு எடுத்துறாத குடியே அப்படிதான் இருக்கும். இருக்கா ஸ்மெல்லு? இனிமே வாழ்க்கையில யோசனை கடை கூட்டு போவ. இன்னும் பைக்ல இருந்துச்சு போனாலே போனும் ஒரு கேம் சொன்னா வாந்தி எடுத்து காலு நாள் அடிச்சுட்டாங்க. நல்லா பண்றீங்க. இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வச்சு குடிக்க குறையவே மாட்டேது. ஐயா வாழ்க்கையில ஜூஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்கிறது நீங்க தாங்க. நானுதான் முடிச்சது குடிக்க நேரம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, வாயில வச்சு மாதிரியா? அப்புறம் நம்ம பண்ணு நம்மளுக்கே வா டோலி சேடாவா பண்ணிடுவான். இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து நம்ம டோலி சேடா வீடியோ ஆல்ரெடி பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேன்ஸ் பாத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பாக்கலன்னா போய் பாருங்க, நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அந்த மாதிரி வாயில இருந்து ஸ்ட்ரெயிட்டா கல்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு டைமிங்குள்ள முடிக்கணுமா? அப்படி நான் முடிச்சேன் அப்படின்னா அவங்க இன்னொரு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிப்பாங்க. அப்படி நான் முடிக்கல அப்படின்னா திருப்பி நான் தான் ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிப்பேன். ஓகேவா? சொல்லணுமா? எத்தனை செகண்ட் சொன்னீங்க? 10 செகண்ட்ஸா? எப்ப மாட்டேன். நம்மதான் இந்த ஆபரேஷன் வச்சோம். நமக்கே காம்படிஷன் முடிச்சாங்க. நான் தான் சொல்லுவேன் சூஸ் பண்ணா. அதை நீங்க எது பிடிக்காது இதுல
இவ்வளவுதான் குடிக்கணும். முடிஞ்சா என்ன எத்தனை இருக்குன்னா போன் பண்றீங்க முடிஞ்சு தெரிஞ்ச ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இனிமே சத்தியமா ரோஸ் கடைக்கே போக மாட்டேன். கேஎஃப்சி கேக்குறீங்களா? இல்ல விட கேஎஃப்சி பண்ணிடுவோம். உங்க கேஎஃப்சி பண்ணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேஎஃப்சி பண்ணா இனிமே கேஎஃப்சி கேட்க மாட்டாங்க, நிறைய சாப்பிடுறாங்க. அடுத்த சேலஞ்ச் போயிருவோமா? என்ன கேம்னா, நான் கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க பிளேவர் சொல்லுவாங்க. அந்த பிளேவர் நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பிளேவர் அவங்க குடிச்சுவாங்க. அப்படி நான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க சொன்ன பிளேவர் நம்ம குடிச்சாங்க. இதுதான் கேம். இது இந்த புரியும்னு நினைக்கிறேன். விளையாடும் போது உங்களுக்கு புரியும். கட்டிடுமா? கட்ட தெரியாது, நான் கட்டிக்கிறேன். டபுள் கம்மா பூமரம். இது ரோஸ் மில்க் கண்டுபிடிச்சிட்டேன். So this is bubble gum. Confirm. கண்டுபிடிச்சிட்டவங்கள என்ன எதுவுமே நன்றிகள். அவங்களை கட்டி விட்டுருவோம். இந்த மூணுத்துல எது ரோஸ் மில்க்? தெரியும், எதையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியும். இது பேர் தான் வாலண்டியரா நம்மளே போய் சரண்டர் ஆயிடுறது. அது யாரும் கொள்ள இதை கண்டுபிடிச்சா குடிக்க முடியாது. முடிச்சது ரோஸ் மில்க் தான். அதனால நானே சரண்டர் ஆயிட்டேன். ரோஸ் மில்க் சீட்டிங் தான், அது பேர் ட்ரெயினிங் சொல்லுவாங்கன்னா சீட்டிங் இல்ல. நான் ஃபைனலா கால் பண்றேன். ஒன்னு ஓரியோ ஒன்று சாக்லேட். உங்களுக்கு என்ன பிளேவர் பிடிக்கும்? இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கங்க. முடியல. அடுத்த சேலஞ்ச் போயிடும். லாஸ்ட் சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் ஆல் இன்டூஸ் வில் பி ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஃபேமஸான பாட்டில் ஃபிளிப் சேலஞ்ச் பண்ண போறோம். இப்போ ஃபிளிப் பண்ணி பாட்டில் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒரு மடக்கு பிடிக்கணும். இப்போ திருப்பி நம்ம பாட்டில் ஃபிளிப் பண்ணணும். எப்ப நம்ம பாட்டில் நிப்பாட்டுறோமோ அது வரையும் நம்ம ஃபிளிப் பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை பாட்டில் நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற வேண்டியதான். அவங்க குடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி கீழே விழுவும் போது அவங்க குடிப்பாங்க. அவங்க நிப்பாட்டாங்க, நம்மள்ட்ட வந்துடும். புரியுதா? இல்ல வளர்றேன்னா ஆஃப் ஆயிடுச்சு. மொத்தம் ஜூஸ் நானே குடிச்சு உங்களுக்கு குடி பாதி கவி பண்ணிட்டாங்க. என்ன நிறைய குடும்பமா கொஞ்சமா குடிச்சா என்ன அர்த்தம்? குடிச்சிருக்காங்க. எப்படி தூக்கி போடுற சொன்னாங்க. மூஞ்ச அடுத்து இதுக்கு பேருதான் வாழ்க்கைன்றது. புரிய எது கிறிஸ்தா ஆகணும். இது போடுறதுக்கே 4 பேரை முக்குனாங்க. ஒரு இடத்த போன பிடிக்கல. நானும் போட்டு முடிச்சுங்க முடிச்சுட்டாங்க. இந்த ஓடியோக்கு நம்ம வேற பிளான் வச்சிருக்கோம். எப்படின்னா அந்த சிவாஜி படம் பார்த்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். தாரம் லவ்லி அப்படியே மூன்று வைக்கிறது, அந்த பால்லே குளிக்கிறது, முல்தானி மட்டி அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஓரியோ சைடுல மூஞ்சுகள்னா எப்படி இப்பதான் தோணுது. ஓரியோ சைடுல நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம். அதை கடைசியா காட்டுறேன் அப்படின்னு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவு எஃபர்ட் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி மானிடைஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். வீடியோ பார்த்து உள்ளே போக மாட்டேங்குது. என்ன கர்மம் அது? ஆடையே வந்துருச்சு. ரொம்ப நேரம் வச்சிருந்தனால ஆடை வந்துருச்சுங்க. அதுல உங்களை கன்ஃபார்ம் முடியாது. வாங்க உங்களுக்கு அந்த ஓரியோ மில்க் ஷேக்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவோம். சூடுத்தனமா தான் தெரியும். சும்மா பண்ணுவோம். சரி பால் ஆனெல்லாம் வருது. பாலாடை கீழே குடிக்கிறேன். இது வேற உணவு போது என்னோட இயற்போன் ஒரு மைக் வாங்க காசு அடிப்பீங்க. வளவள கிளப்பலான் ஓரியோ சரி பாத்தீங்கன்னா சகலகாசன் மாதிரி வெளியே நான் இருந்துச்சு. எப்படி இருக்கேன் தெரியலையா? எனக்கு தெரியுது. நல்லாதாங்க இருக்கு பால்ல குடிச்சா. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஐடியா கமெண்ட் பண்ணுங்க. Bye bye, see you.